Hi friends, இந்த வீடியோவில் நம்ம ஒரு blouse cutting எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்பவுமே கீழே நம்ம எக்ஸஸாக இருக்க அந்த பிசுரை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கீழே பிசுரை கட் பண்ணுறது, ரெண்டாவது ஸ்டெப்பு வந்து உயரம். நீங்கள் ஸ்டெப்பாக வந்து அதில் நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அந்த லைன் வந்து உங்களுக்கு அப்படியே மைண்டில் செட் ஆயிரும். ஃபஸ்ட்டு உயரம், அப்புறம் ஷோல்டர், அப்புறம் ஆம் ஹோலு, நெக்கு, இப்படி ஸ்டெப்பாக நீங்கள் ஒரே மெத்தடில் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கட்டிங் போடுறது ரெகுலராக போடும்போது அது வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து மெயினாக பார்க்க வேண்டாம். ஒரு கட்டிங் அப்படின்னா அது எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுவோம், அதில் என்ன டிப்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் எப்போவும் சொல்கிறது, உயரம் அது கூட எவ்வளோ மடிக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் அப்படிங்கிறது செஸ்ட்டை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி வைங்க. அதிலிருந்து 1/2 இன்ச்சு சேர்த்து ஆம்ஹோல் வைங்க. இடுப்பு சுற்றளவு அதே மாதிரி 1/4, டாட்டுக்கு 1 இன்ச்சு. இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு வந்து பேக் வந்து கரெக்டான ஒரு பர்ஃபெக்ஷனில் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து அமையும். செஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டுக்கும் ஒரு கிராஸ் லைன் வரும். அதுக்கப்புறம் ஆம் ஹோலுக்கு வந்து நீங்கள் மெஷர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பேக் நெக் அப்படின்னாவே ஃப்ரண்ட் நெக், பேக் நெக்குக்கு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம சேர்த்துவோம். அது எதுக்காக அப்படின்னா அந்த ஷோல்டர்னுடைய இதுக்கு ஜாயின் பண்ணும்போது 1/2 இன்ச்சு நம்ம ஜாயின் பண்ணுவோம், அதுக்காக. அதே மாதிரி நீங்கள் ஆம் ஹோல் ரவுண்டு, ஆம் ஹோல் ஸ்கேல் வச்சு வரைகிறதுனாலும் வரைஞ்சிக்கலாம். இல்லை நீங்கள் கையில் நிறைய கட் பண்ண ஒரு ஃப்ரீ ஹேண்டாகவே நீங்கள் அந்த ரவுண்டை கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்துட்டு ஆம் ஹோல் வந்து ஒரு 15 இன்ச்சு வருது அப்படின்னா பாதி வந்து 7.5 வரும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு 7.25 வர்ற மாதிரி வைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த எக்ஸ்பெண்ட் ஆகும் கிளாத்து. அளந்து பார்க்கும்போது நீங்கள் என்ன அளவு எடுத்தீங்களோ அந்த அளவு அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு பேக் வந்து யாருக்குமே எந்த ப்ராப்ளமும் இல்லை. அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எங்கிட்ட டவுட் கேட்ட வரைக்கும் பேக்கில் வந்து மேக்ஸிமம் எந்த ஒரு டவுட்டுமே யாருமே கேட்கல. ஏன்னா அது ரொம்ப ஈஸியாகவே புரிகிற மாதிரி தான் இருக்குது. செஸ்ட் ரவுண்டு ப்ளஸ் 4 இன்ச்சு டிவைடட் 4 போட்டுக்கிறோம். அதே மாதிரி சீம் அலவன்ஸ் சேர்த்திக்கிறோம். அதில் வந்து யாருக்குமே மேக்ஸிமம் எந்த டவுட்டுமே வர்றதில்லை. ஸ்லீவு கூட ஓகே தான். ஆனால் ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணும்போது தான் எல்லாருக்குமே வந்துட்டு ஃப்ரண்ட் லென்த் எவ்வளோ வைக்கிறது, ஓப்பன் லென்த் எவ்வளோ வைக்கிறது, அந்த மாதிரி நிறையா டவுட் வந்துட்டே இருக்குது. அதனால் இதில் வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டை கட் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டவுட்டும் வந்து உங்களுக்கு சரியாயிரும். ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு கிராஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கிராஸாக துணியை வந்து நீங்கள் பேக் கிளாத்தை எடுத்து ஃப்ரண்ட்டில் அந்த கட் பண்ணுறதுக்காக நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் போடுற அந்த இதுதான் உங்களுக்கு வந்து அந்த கிராஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. பட்டியோட சைடு உயரம் எவ்வளோ வேணுமோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 3, 3.5, 3.25 எப்படி உங்களுக்கு வேணுமோ அந்த பட்டியினோட உயரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 3 இன்ச்சு தான் நம்ம வைக்கிறோம். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு நான் தள்ளி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக்கு ப்ளஸ் 1/2 இன்ச்சு, அது வந்து நம்ம எப்பவும் போல் நெக்குக்காக நம்ம கட் பண்ணுறது தான். முன்பக்க உயரம் அப்படிங்கிறதும் நெக்கோட டெப்த்தை பொறுத்து தான். அந்த சைடு பட்டிக்கு விட ஒரு 1/2 இன்ச்சு மேலே போகலாம், இல்லை 1/2 இன்ச்சு கீழே வரலாம். ரொம்ப இறங்கவும் வேண்டாம், ரொம்ப மேலே ஏற்றவும் வேண்டாம். அதே மாதிரி செஸ்ட் ரவுண்டை வந்து 3ஆக டிவைட் பண்ணி ப்ளஸ் 1 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸ் ப்ளஸ் 1 இன்ச்சு சீம் அலவன்ஸ் வச்சு உயரத்தை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு எல்லாமே நீங்கள் லைன் போட்டுட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஓவரால் ஒரு ஃப்ரண்ட்னுடைய அந்த எந்த போர்ஷன் நம்ம ஃப்ரண்ட்டை வந்து மார்க் பண்ணி டாட் பிடிப்போமோ அது வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ சைடில் 3 இன்ச்சு, நெக்கு, ஷோல்டர், ஆம் ஹோலு, ஃப்ரண்ட்டு, இது எல்லாமே நீங்கள் அவுட்லைன் கட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் போர்ஷனுடைய பகுதி, அதாவது டாட் பிடிச்சி பட்டி எங்கே வைக்கிறோமோ அந்த பகுதி வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ இதில் வந்து நம்ம எந்த இடத்துல டாட் பிடிக்கணும், எந்த இடத்துல வந்து சென்டர் வரும் அப்படிங்கிறது கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம். கப் ஷேப் வந்து லூஸாக வச்சிட்டிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் வந்துகிட்டே இருக்கும். ஷோல்டர் வந்து இறங்கிட்டே இருக்கும்.
அதனால் கப் ஷேப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சைடில் வந்து லூஸ் வர மாதிரி வைக்காதீங்க. ஏற்கனவே கட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கோம். அதை வந்து பாக்ஸ் போட்டு அதில் வந்து நீங்கள் நெக்கினுடைய ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கலாம். அகலமாக வேணும்னா இன்னொரு அவுட்டரில் 1/2 இன்ச்சு தள்ளி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நான் போடுற எல்லாமே வந்துட்டு அந்தந்த இடத்துல கட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக நான் போடுற ஒரு லைன் தான். ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம நெக்கு, ஆம்ஹோலு, ஃப்ரண்ட்டு எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ அக்யூரேட்டாக அதில் என்ன அளவு நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். இதில் எத்தனை மார்க்கிங் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதையும் கவனமாக பார்த்துக்கோங்க. முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சு, ஷோல்டர்கிட்ட ஒரு 1/2 இன்ச்சு, கழுத்தை அகலப்படுத்துறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு. இந்த ஒரு ஃப்ரண்ட் போர்ஷனை நீங்கள் பார்த்தீங்க, இதில் நான் சொன்ன டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அதில் என்னென்ன விஷயம் நம்ம பண்ணணும், என்னென்ன விஷயங்களை வந்து நான் கவனிக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கோங்க. ஆம்ஹோலும் பார்த்தீங்கன்னா அந்த டெப்த்து மட்டும் கட் பண்ணிங்கன்னா போதும். மேலேருந்தே கட் பண்ணிங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த தப்பு பண்ணுறீங்க. அந்த மேலே ஷோல்டர் பக்கம் இருந்தே நீங்கள் ஏற்றி கட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ப்ளவுஸ் போடும்போது உங்களுக்கு அந்த முன்னாடியே அந்த வளைவு வந்து வரும், அந்த ஸ்ட்ரைட்னஸ் வராது. அதனால் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் டெப்த்து கட் பண்ணும்போது அந்த கேப்பில் மட்டும் கட் பண்ணிங்கன்னா போதும். அதே மாதிரி ஷோல்டர் அளவை அதிகமாக வச்சுட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாமே ஆர்ம் ஹோல் சைடு எல்லாமே சுருக்கம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் அதையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. முன்பக்கம் ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், அதை கட் பண்ணி அந்த இதை வந்து லைன் போட்டு கட் பண்ணிக்கோங்க. டாட்டினுடைய டிஸ்டன்ஸ் மெயினாக பார்க்கணும். 2.25னா 2.25. அதுக்கப்புறம் டாட் வந்து எவ்வளோ அகலம் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி. கப் ஷேப் சின்னதாக இருந்தால் 1.5 இன்ச்சு இருந்தால் போதும். அது பெருசாக இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 3 இன்ச்சு வரைக்கும் கூட நம்ம வைக்கலாம். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் போர்ஷனுடைய எல்லா இதையுமே வந்து நம்ம ப்ராப்பராக கட் பண்ணிட்டோம். நீடில் மார்க் ரொம்ப முக்கியம். அப்போ தான் ரைட் லெஃப்ட் 2 பக்கமுமே டாட்டை வந்து நீங்கள் கரெக்டாக பிடிக்க முடியும். ஷோல்டர் ஸ்லோப்பு லைட்டாக கட் பண்ணியிருக்கேன். இது ஏன் பண்ணுறேன் அப்படின்னா நெக்கு வந்து லூஸ் வந்துடக்கூடாது. முன்னாடி கிராஸ் கட் பண்ணியிருக்கேன். அது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நெக்கு ஃப்ரண்ட்டில் லூஸ் வரக்கூடாது. அதுவே ஓவராக கட் பண்ணி செஸ்ட் ரவுண்டு கரெக்டாக எடுக்கலைன்னா டைட் ஆயிரும், ஒரு லைன் விழுவும். அதனால் அதையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ பட்டியோடைய நீளம் மெஷர் பண்ணுறேன். கீழே இடுப்பு சுற்றளவும் பட்டியினுடைய இதையும் மேட்ச் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக வருது அப்படிங்கிறதுக்காக நான் கட் பண்ணுறேன். ஏன்னா மேக்ஸிமம் இது 2 ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு சைடில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஈவனாக வரும். நிறையா பேருக்கு வர ப்ராப்ளம் என்னென்னா துணி வந்து எக்ஸஸாக போகுது, ஒரு ஃப்ரண்ட்டில் அதிகமாகவும் பேக்கில் கம்மியாகவும் போகுது, பேக்கில் அதிகமாகவும் ஃப்ரண்ட்டில் கம்மியாகவும் போகுது. அந்த மாதிரி அப்படி வரும்போது அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இடுப்பு சுற்றளவு பேக்கில் வந்து 1 இன்ச்சு சேர்த்திருக்கீங்க, அதோட சேர்த்து தான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 2 ஒரே மாதிரி அளவு வரணும். இப்போ இடுப்பு சுற்றளவு பேக்கில் எவ்வளோ நம்ம எடுத்திருக்கோம் அதே அளவு பட்டியோட நீளமும் வந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு 1/4 வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்ளம் இல்லாமல் கரெக்டாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஈவனாக வரும். கிட்டத்தட்ட ஒரு 10 இன்ச்சு வருது அப்படின்னா பட்டியும் அதே அளவு நமக்கு கிடைக்கணும். இப்போ உயரம் அப்படிங்கும்போது அதோட 1.5 இன்ச்சு சேர்த்த சொல்லியிருக்கேன். சைடில் என்ன அளவு வைக்கிறீங்களோ அதே அளவு நீங்கள் முன்னாடியும் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து லைன் போட்டுட்டு அந்த முன்னாடி கிராஸ் எப்படி இருக்கோ சைடில் கிராஸ் எப்படி இருக்கோ அதே மேட்ச் பண்ணி நீங்கள் இதுலேயும் கிராஸ் போட்டுக்கோங்க. நிறைய பேர் வந்து டவுட் என்னென்னா இந்த கிராஸ் இப்படி போடும்போது நம்ம கப் ஷேப்பு இப்படி கிராஸ் மாதிரியே கிடைக்குமா அப்படி கிடையாது. ஏன்னா டாட் பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அது ஒரு பென் ஷேப் மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த வி ஷேப் வந்து நம்ம டாட் பிடிச்சிருவோம், அது உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் அட்டாச் பண்ணும்போது அந்த கப்புக்கு தகுந்த மாதிரி கீழே லிஃப்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த கிராஸ் இருக்குமே ஒழிய மற்றபடி இது அப்படியே வி ஷேப்பாகவே அப்படியே இருக்காது. அதனால் அதை தைச்சு நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அதனுடைய ஃபிட்டிங் தெரியும். கரெக்டாக சிசர் வந்து நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணி கட்டிங் போட்டிங்க அப்படின்னா ஒரே லைனில் ஈஸியாக அந்த ஷேப்பு கொண்டு வரலாம். இந்த பட்டி வெட்டும்போது நிறையா பேருக்கு வர அந்த இது வந்து ஒரு இடத்துல ஏற்றியும் தாத்தியும் அந்த ஸ்ட்ரெயிட் வராமல் உள்ள பள்ளமாவோ வளைச்சோ அந்த மாதிரியெல்லாம் வரும். அப்படியெல்லாம் இல்லாமல் மேலே பட்டி எப்படி இருக்கோ அதே மாதிரி கீழே பட்டியும் ஸ்ட்ரெயிட் வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ அங்கே வந்து எவ்வளோ அளவு எடுத்தீங்க, ஒரு 3 இன்ச்சு இருக்குன்னா இங்கே 1 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சுக்கு நாச் போட்டுக்கோங்க.
இப்போ இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக், அதுக்கப்புறம் பட்டி நம்ம கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறதுக்கு தேவையான துணி எவ்வளோ அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கோங்க. ஜாயிண்ட் வரும் அப்படின்னா கொஞ்சம் ஏற்றியும் தாத்தியுமா வச்சு எவ்வளோ உங்களுக்கு ஆம் ஹோல் வருதோ அதை விட 1.5 இன்ச்சு சேர்த்தி மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி லாங் ஸ்லீவாக எல்போவா எப்படி அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதில் மார்க் பண்ணுங்கள். இப்போ நான் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு இன்ச்சு 1.25 இன்ச்சு வந்து எனக்கு பத்தலைங்கிறக்காக நான் ஒரு துணி மேலேயும் ஒரு துணி கீழேயும் இருக்கிற மாதிரி நான் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் ஆம் ஹோலுக்கு என்ன 7.25 வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸ்லீவ்லேயும் அதே 7.25 வச்சு நீங்கள் வந்துட்டு ஆம் ஹோல் 1/2 ஆம் ஹோல் வந்து மார்க் பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் 3.5 இன்ச்சு தான் நான் வைக்கிறேன். அதாவது அடிக்கை அளவு அண்டர் ஆர்முக்கு வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து 3.5 இன்ச்சு தான் நான் வைக்கிறேன். அது வந்து எனக்கு வந்து ஓகேவா, எல்லாருக்கும் மேக்ஸிமம் எல்லோருக்கும் ஓகேவா இருக்குது. ரொம்ப ஏஜ்டாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கை வந்து ரொம்ப மேலே போகும் அப்படிங்கிறனால ஒரு 2.5 இன்ச்சு அந்த மாதிரி வைக்கிறோம். அதே மாதிரி ரொம்ப ஷார்ட் ஸ்லீவாக வைக்கிறவங்க ஒரு 1/2 இன்ச்சை குறைச்சி கூட வைங்க. அப்படி இல்லாட்டினா கீழே வந்து அண்டர் ஆர்மில் ஹேரு அந்த இது பிளாக் தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ மேக்ஸிமம் ஒரு ப்ளவுஸை நம்ம கட் பண்ணும்போது என்னென்ன கவனிக்கணும் அப்படிங்கிறத தான் நான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மேக்ஸிமம் ஜாயிண்ட் எங்கே வருது அப்படிங்கிறது பார்த்தா தெரியும். உங்களுக்கு வந்து ஸ்லீவில் தான் மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஜாயிண்ட் வரும். துணி அதிகமாக இருந்துச்சுன்னா இதில் மடித்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜாயிண்ட்டும் வராமல் இருக்கும். அதனால் துணியும் நீங்கள் சேர்த்து எடுத்துட்டிங்கன்னா, ஏன்னா ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் சேர்த்து எடுக்கிறனால உங்களுக்கு ரொம்பலாம் அமௌண்ட் வந்து இதாகிடாது உங்களுக்கு. அதனால் ஒரு ஃபிட்டிங் வந்து நல்லா கிடைக்கும். எப்படியுமே நீங்கள் ஜாயின் போட்டு அது தைக்கும்போது கொஞ்சம் அந்த அளவு வந்து முன்ன பின்ன வர மாதிரி இருக்கும். அதனால் மேக்ஸிமம் எந்த ஒரு ஜாயிண்ட்டுமே இல்லாத அளவுக்கு நீங்கள் துணி போட்டுக்கிட்டீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபிட்டிங்கும் தைக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸில் நம்ம இது எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கட் பண்ணியாச்சு. இதை மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.